கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர். இது முதல் முறையாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி ஒசூர் சாராட்சியர் அலுவலர்கள் முன்பாகத்தில் நாங்கள் நின்று இப்ப பேசிக் கொண்டிருக்கிறோம். இது எதுக்கு பேசுறீங்கன்னா, இன்னைக்கு முதல் முறையாக ஒசூர் சாராட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடந்திருக்கு. இதுல அனைத்து துறையினர்கள் வந்தார், சில துறையினர் வரவே இல்லை. இங்கே விவசாயிகள் பல கருத்துக்களை சாராட்சியர் முன் வைத்திருக்கிறார்கள். இதுக்கு என்ன சொல்லுவேன்னா, இப்ப நம்ம முன்னோடி பெரியவர் சொன்ன மாதிரி சூளகிரி தாலுகா, ஓசூர் தாலுகா, அதே போல தேங்கனிக்கட்டு தாலுகா, அதே போல அஞ்சட்டி தாலுகா, இந்த பகுதியில இருக்கக்கூடிய அனைத்து விளைநிலங்களில் காற்று யானைகள் அதிகமா நுழைஞ்சு பயிர் சேதாரம் படுத்தது. இதே போல இரண்டாவது வனவிலங்குகள் பட்டியலிருந்து காற்று பணியை நீக்கம் செய்யணும்னு பல நீண்ட நாள கோரிக்கை தமிழகம் முழுவதுமே எல்லா விவசாய சங்கத்திலையும் எல்லா பொதுமக்களும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அரசாங்க கவனத்துக்கு இன்னும் அதுவும் போவில்லை. ஏனென்றால் இப்ப நாம இதுக்கு எதுக்கு சொல்றீங்க, இந்த காற்று பணியன்னா இப்ப நம்ம சாமந்தி மலர் போட்டிருக்கிறீங்க, இந்த சென்டியல்லோ அதே போல மேரிகோல்டு 2 போட்டிருந்தா செடி ஒன்னொன்னு அப்படியே சாவுது. எதுக்குன்னா உள்ள இந்த வெள்ளம் பூச்சி வருது. இந்த பூச்சிக்கு மருந்து இதுவரையுமே நம்ம அரசாங்கத்துல தோட்டக்கலை அதிகாரிகளாகட்டும் வேளாண்மை விட்டு யாருமே ஆய்வு பண்ண மாட்டார். ஆய்வு பண்றதுக்காகனா எதுக்கு சொல்றீங்க, நாங்க ஒவ்வொரு மாதமும் நாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல நாம மனு கொடுக்கிறோம். இதே போல விவசாயிகளுக்கு மேற்கு மாவட்டத்துல சாமந்தி நாத்து தோட்டக்கலை மூலமா நமக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க 5 ஆண்டுகளை கோரிக்கை வைக்கிறோம். ஆனா இதுவரையும் கிடையாது. அதே போல எல்லா விதமான நாற்றுகள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கிறோம். இதுக்கு அரசாங்கம் நாங்க எழுதி மேலுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்றாங்க தவிர இன்னும் இதுவரையும் பேச்சுவார்த்தையில இருக்கு, இன்னும் எதுவுமே வரவே இல்லை. இதே போல லைட் போடுறதுக்கு இப்ப அமைச்சர் வந்தாரு. அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்க உங்க கருத்து கூட்டத்துல சேலத்துல எல்லாம் சேலத்துல கேட்டாரு, என்ன உங்க ஏரியாவில என்ன பிரச்சனை இருக்கு அதெல்லாம் கருத்து கேட்கறோம் அப்படின்னு சொன்னாரு. நாங்க என்ன சொன்னீங்கன்னா, சாமந்தி மலர்கள் போடுறதுக்கு இரவு நேரத்துல லைட் போடுறதுக்கு நாங்க 1 லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு செலவாகுது அப்படின்னு சொல்லி நாங்க மனு கொடுத்தோம். ஆனா 1 ஏக்கருக்கு 1 லட்சம் செலவு எப்படின்னா, ஒயரு பல்பு 180 பல்ப் போடணும் 1 ஏக்கராக்கு. இதே போல குச்சிகள் இது எல்லாமே போட்டு நீங்க அரசாங்கத்துல இது இழப்பீடு 1 லட்சம் ரூபாய் தொகையா விவசாயி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம கேட்டு இருக்கிறோம். ஆனா இந்த சட்டமன்ற கூட்டத்துல நம்ம மாவட்ட சார்பாக எதுவுமே அங்க சட்டமன்ற இதுல கோரிக்கை அறிவிக்கவில்லை. அதே போல நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட அது மூச்சு தெரிந்து கூட பேசவே இல்லை. ஒரு பக்கம் காற்று யானைகள், ஒரு பக்கம் காற்று பன்னிகள். இந்த காற்று பன்னிகளால அரசாங்கம் என்ன உபயோகம் இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம மாணவர்கள் 1 ஆண்டுக்கு 1 புள்ளிதான் பெற்றுறாரு. காற்று பன்னி 6 மாதத்துக்கு ஒரு முறை 10 குட்டி 12 குட்டி போடுது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட 10 மடங்கு அதிகமா காற்று பன்னி இருக்குது. இந்த காற்று பன்னி ஏதாவது சென்சஸ் கணக்கெடுத்து இது ஓட்டு போட்டு வச்சு இது சட்டமன்றத்தில் ஏதாவது அமைச்சர் பொறுப்பு கொடுத்து ஏதாவது உகார் வைக்கிறாங்கன்னா நம்ம மக்களுக்கு தெரியாம இருக்குது. இதே போல இப்படி இருக்கும்போது நீண்ட நாள கோரிக்கை இந்த காற்று பன்னிகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லி கேரளால சுற்றுக்கொள்றதுக்கு அனுமதி உண்டு, ஆந்திரா மாநிலத்தில், கர்நாடகா, ஆனா நம்ம தமிழகத்தில் மட்டும் இல்லை. ஏன்னா இப்ப பொன்முடியை சொன்னாரு, காற்று பண்ணியே சுட்டு கொள்றதுக்கு அனுமதி நாம வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்து இருக்கிறது எந்த விதமான தவறான முறையில் இந்த அரசாணையை மாற்றணும். இந்த அரசாணை மாத்தாத போனா விவசாய நிலத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள், மொட்டைக்கோசு, பூக்கோசு, முள்ளங்கி, கேரட்டு, இதை வேறுகடலை, ராகி, சோளம், நெல், அவரை எதுவுமே வைக்கிறது இல்லை. காட்டு பண்ணி எல்லாமே சாப்பிடும். கடலக்காய் நாங்க விதை போட்டீங்கன்னா அன்னைக்கு நைட் அந்த விதையே சாப்பிடும். அந்த லைன் பிடிச்சி அப்படியே உள்ளே இருக்க விதையை சாப்பிடும். இப்படி இருக்கும்போது பல பிரச்சனைகளுக்கு நாங்க மனுக்கள் கொடுத்தோம். இதே போல தோட்டக்கலை, வேளாண்மை, இப்ப நம்ம பெரியவர் சொன்ன மாதிரி ஏரி ஆக்கிரமிப்புகள், அதே போல பாதைகள் ஆக்கிரமிப்புகள் எது கொடுத்தா கூட இதுவரையும் நம்ம 2020 மனு கொடுத்தா இதுவரையும் எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் அகற்றம் செஞ்சவில்லை. இதுக்கு மேலாக நாம கொடுத்த மனுக்களுக்கு டெய்னிக்கோட தாலுக்கால இப்ப நம்ம தாசப்பா தலைவர் இருக்கிறாரு, நம்ம பெரியவர் மாதனையா இருக்கிறார், இவங்க நம்ம ஜக்கேரி கிருஷ்ணப்பா இருக்கிறாரு. அனைவரும் நாம கொடுத்த மனுக்களுக்கு எந்த பிடிஓவும் ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்து எதுவுமே தக்க நடவடிக்கை எடுக்க மாட்டார். ஏன் என்றால் இதுக்கு உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க சொல்லணும். ஆனா அவங்க சொல்ல மாட்டார். சொன்னா கூட இவங்க யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டார். தனி பிடிஓ ஆபீஸ்ல கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு எந்த நடவடிக்கை இல்லை. தனி பிடிஓ ஆபீஸ் மாதிரி ஒரு மோசமான பிடிஓ ஆபீஸ் இந்த தமிழ்நாட்டில் இருக்குதே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சங்கத்தின் சார்பாக வன்முறையாக பிடிஓ ஆபீஸ் அலுவலகத்தில் இருக்க கண்டிக்கின்றோம். இப்ப சாராட்சியர் அலுவலகத்துல மனு கொடுத்திருக்கிறேன். முதல் மீட்டிங் இன்னைக்கு. அடுத்த மனுக்களுக்கு என்ன நடவடிக்கை வருதோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு அடுத்த முறை எல்லா விவசாயிகளும் திரட்டி
நம்ம தாலுகா ஆபீஸ் முன்னாடியோ பிடிஓ ஆபீஸ் முன்னாடி எங்கே ஒரு போராட்டம் அறிவிக்கணும், ஆர்ப்பாட்டம் செய்யணும் அப்படின்ட்டு அடுத்த கட்டமாக நம்ம விவசாய சங்கங்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் ஒரு முடிவு எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக இந்த கூட்டத்தில் இங்க நின்று இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்குமே நான் நம்ம சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரு? எங்க பேர் BK கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்.